ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங்கை பற்றி பேசலை, ஒரு ஜென்ரலாக ஒரு ஹியூமன் டாபிக் பற்றி தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்கை பற்றிய வீடியோ இல்லாமல் பொதுவான ஒரு வீடியோ இது. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பேசிக்கிற விஷயந்தான் அது. இப்போது மிடில் ஈஸ்ட்டில் வார் போயிட்டுருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த மிடில் ஈஸ்ட் வார் போர் பதட்டம் காரணமாக நம்மளுடைய வெளிநாட்டு வாழ் இந்தியர்களாகட்டும் தமிழர்களாகட்டும் வீடு திரும்பிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்கள விமர்சிக்கிறாங்க. என்ன ஆட்டம் ஆடின நீ, அப்படி போய்ட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போயிட்டானா. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நம்ம ஊருக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறதில்ல. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம என்ன சொல்கிறதுனா, இப்போது மாதம் அங்கே போய் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. அதாவது இந்திய பணம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அவனுக்கு என்னப்பா, அங்கே போயிட்டு 2 லட்சம் சம்பாதிக்கிறான், செட்டில் ஆகிட்டான், துபாய் போயிட்டானா, அமெரிக்கா போயிட்டானா, குவைத் போயிட்டானா, அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 190 பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஊர் போயிட்டு ஏதோ ஒரு தொழிலை பண்ணி நம்ம மேலே வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து அங்கே அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. எதிர்பாராத காரணமாக இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லி அவங்க வீடு திரும்ப வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம இங்கே வேலை தேடி அவங்களுடைய குடும்பத்தை மேலே கொண்டு வரத்துக்கு அவங்களோட முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இதை நாம் விமர்சிக்கிறது எந்த அளவுக்கு கொச்சையாக இருக்கும் பாருங்கள். ரொம்பவும் மனசு எந்த அளவுக்கு வலிக்கும் அவங்களுக்கு. 100ல் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக வெளிநாடு போகிறாங்க. நான் அதையும் மறுக்க விரும்பலை. லக்ஸுரி, எனக்கு கம்ஃபர்டபுள் வேணும், எனக்கு ஆடம்பரமாக இருக்கணும், எனக்கு இங்கே இந்திய ரோடுகள் சரியில்லை, இங்கே அழுக்காக இருக்குது, எனக்கு இங்கே செட் ஆகலை, அங்கே லக்ஸரியாக இருக்கலாம் அப்படின்றவங்க 100க்கு 10 பேர் தான். மிச்சம் 90 பேர் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, தன்னுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும், மனைவியுடைய மருத்துவ செலவு இருக்குது, ஏதோ ஒரு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மனசில் வச்சுட்டு தான் வெளிநாடு போயிட்டு செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய்ட்டு சம்பாதிக்கணும், 4 காசு சம்பாதிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்துடணும், இந்த காரணத்துக்காக வெளிநாடு போகிறாங்க. அப்போ வெளிநாடு போயிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போர் பதட்டம் காரணமாக திரும்ப வர சொல்லும். அக்கம் பக்கிறவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்மளுடைய இந்தியாவில் என்ன வேலை இருக்குது, இப்போ ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் பிரச்சனை இருக்குது, ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக வரவங்களுக்கு அப்படி நீ போயின எப்படி ஆடம்பரமாக அப்படி இருக்கணும்னு நினச்சி எப்படி இருக்குன்னு நினச்சி போகிற போக்கில் 10 போக்கில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஜஸ்ட் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. சப்போர்ட் அப்படின்றது என்ன, நீங்கள் காசை பணமும் கிடையாது, அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் போதும். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், அவங்க பணம் வீட்டுக்கு இது ஊருக்காரங்க சொல்கிறது, வீட்டுக்காரங்களுக்கு தன்னுடைய உறவுகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே நான் அவங்களுக்கு 5 லட்சம் வாங்கி கொடுத்தேன், 10 லட்சம் செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சேன், எல்லாம் பணமும் போச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது. தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் உயிரோட வீட்டுக்கு வந்திருக்கான், அதை நினச்சி சந்தோஷப்படுறத விட, இன்றைக்கி நல்ல கடவுளே என்ன கையும் காலோட வீட்டுக்கு வந்துட்டியே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறத விட, அவ்வளோ கட்டின பணம் வீணாக போயிடுச்சு அது மாதிரி புலம்புறது வேணாம் ஃப்ரெண்ட். அது சம்பாரிச்சிக்கலாம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்துக்கும், சம்பாரிச்சிக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்கள போட்டு ஹர்ட் பண்ணாதீங்க, ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 22 ஏப்ரல். ஒரு கேப் டவுனுக்கான ஒரு அறிகுறிகள்லாம் இப்போதைக்கு ப்ரெசென்ட் தெரியுது. கிட்டத்தட்ட 180 புள்ளி 170 புள்ளிகள் மைனஸில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன், போர் பதட்டம் காரணமாக இந்த ரெட் இன்றைக்கி தெரியுது. இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லையும் நம்ம ஃப்ரீ குரூப்லையும் ஷேர் பண்ணேன். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. லெஃப்ட்டில் இருக்குது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பு. ஓகே, கிட்டத்தட்ட 9400 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஹவுஸில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அப்டேட்டையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றிய தகவல்களையும் அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு போய் நம்ம சேனல் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களுக்கு தெரிவிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.